So today we'll start from verse 10. நேத்து 9வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். Two things I want to emphasize, though there are so many things that we have learned. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். ஒன்னு, we need to see this letter from the perspective of Paul. பவுலுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இத பார்க்கணும். இன்னொன்னு, we need to see from the perspective of Philemon. பிலமோன்ட்டேந்து நம்ம கற்றுக்கிற காரியம், பவுல்ட்டேந்து நம்ம கற்றுக்கிற காரியம். சரியா? இவங்க ரெண்டு பேரை தான் இப்ப நாங்க மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். இங்க மோஸ்ட்லி we have seen what are the lessons of humility, of accepting our fellow believers, even believers who are of the low rank. சரியா? ஒர்க்கர்ஸ், இவங்களை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி we have learned from Apostle Paul. பால்ட்டேந்து நம்ம கத்துக்கிட்டோம். And also we have learned good characters of hospitality, love, service, opening home, okay, and faith from Philemon. So these two things, two people, please keep it in mind. We will also learn from Onesimus. Not much, because he is the recipient. அவர் வந்து ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளுகிறவர் இருந்ததுனால இந்த ரெண்டு பேரை தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்க போறோம். Okay, so we'll continue to see. I don't want to repeat again, revise again first 9 verses, which we have seen both about Paul's character and Philemon's character. Okay, right. Verse 10க்கு நம்ம நேரடியா போயிடலாம். Let me read it in Greek. Parakalo, I beseech you, I encourage you. Okay, say parakalo, say I appeal to you, I encourage you. Okay, so the word which is used, sense of making a request on behalf of someone. Here Paul is making a request to Philemon for the sake of Onesimus. As I told you yesterday, நேத்து நான் சொன்னது மாதிரி typology. Jesus is requesting, interceding to the Father on behalf of you and me. We need to thank God for that. Had not Jesus done it, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இன்டர்செஷரி, ஓகே, இந்த மீடியேட்டர் பண்ணலன்னா, ரோமன்ஸ் சாப்டரை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சாப்டர் 5ல அந்த ரெக்கன்சிலியேஷன் போட்டிருக்கும், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்தார்னு சொல்லி. ஜீசஸ் மேட் டிட் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சைலிங், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையினாலே கொன்று அப்படின்னு போட்டிருக்கும். ஓகே, அந்த இருதரத்தார் யாருன்னா, பிசாசும் ஆண்டவரோ அப்படி கிடையாது. ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த கிராஸ், ஓகே, ஜீசஸ் யுனைடெட் போத். ஓகே, ஜூஸ் அண்ட் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ரெக்கன்சைல் பண்ணாரு. சரியா? ரெண்டு ரெக்கன்சிலியேஷன். ஒன்னு, ரெண்டு பேரையும் ரெக்கன்சைல் பண்ணாரு. ஓகே, ரோமன்ஸ்ல. இன்னொன்னு, நம்ம பிதாவோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செஞ்சு be reconciled to God ன்னு சொல்லுவார். நமக்கு கடைசியில என்ன தெரியுமா சொல்லுவார்? Finally Paul says in I am talking from Corinthians. Okay, be reconciled to God. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. We are ambassadors அப்படின்னு சொல்லுவார். சரியா? So now coming back to this is a kind of a request that Paul is making to Philemon. Not a command. நேத்து பார்த்தோம், நான் கட்டளையா சொல்லலாம். ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, நான் எல்டர், ஒன்னை விட மினிஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது, டெஸ்மியாஸ், நான் வந்து பிரிசனர் ஃபார் கிரைஸ்ட். நீ என்ன அளவுக்கு சஃபர் பண்ணி பிரிசனுக்கு நீ வரல. யூ ஆர் ஓகே இன் யுவர் ஹோம் என்ஜாயிங் யுவர் லைஃப், பட் ஐ ஆம் அ பிரிசனர். ஸோ மினிஸ்ட்ரி சைட்லையும் சரி, ஏஜ் வைஸ்லையும் சரி, ஐ கேன் டெஃபினெட்லி ஓவர் ரூல் யூ, கமாண்ட் யூ, பட் நான் அதை பண்ணல. அந்த அப்பீலுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகே, அங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் அந்த பாராக்கலியோ சு கன்சர்னிங் பெரி அப்படிங்கிற வேர்டு. கம் பேக் டு வெர்ஸ் 10. பெரி டு இமோ டெக்னோ. இமோனா பர்சனல் ப்ரானவுன், மைண்ட். டெக்னான் மீன்ஸ் சைல்டு. ஓகே, ஸோ ஐ அப்பீல் டு யூ ரிகார்டிங் ஆர் கன்சர்னிங் மை சைல்டு. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பாராக்கலோ சே பெரி டு எமோ டெக்னான், கமா போட்டிருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். வெர்ஸ் 10ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பார்த்தோம். ஸோ நவ் Paul is again tell you making request. Friends, we are not here to command people. Whoever we are called to make request to people.
appeal to people, though we are in higher rank. சரியா? என்ன ஹையர் ரேங்க், ஹையர் பிரிவிலேஜ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன இருந்தாலும் சரி, நத்திங் ஷுட் மேக் அஸ் ஹையர் தென் அதர்ஸ். டு யூ அக்ரி வித் மீ? ஒத்துக்கிறீங்களா? பிலிப்பியன்ஸ் வாசித்து பாருங்க, சாப்டர் 2. அவனவன் தனக்கானவே நல்லன்னு சொல்லிட்டு மற்றவங்களை தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தென் யுவர் செல்ஃப். So that is the attitude of Jesus. So here Paul is demonstrating, exhibiting his character, though he is senior, experienced. Come back. So adha inga solrar, I appeal to you concerning my child, on whom genese egenesa. Genese means become, born. Egenesa means begotten. Actually it is given in aorist. I gave birth. நாம் பெற்றெடுத்த. past tense. எங்க பெற்றெடுத்தாரு? Paul gave birth Onesimus in his imprisonment. பெற்றெடுத்தாருன்னா பிசிக்கலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா. அதனாலதான் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுன் தமிழ்ல சூப்பரா எழுதுவார். இங்க அந்த வேர்டு பெற்றங்கிறதுக்கு கெனேசி, அதுல இருந்து வந்ததுன்னா ஜெனரேஷன். கெனே ஜெனரேஷன். எகனேசானா ஐ பிகாட். இதே வேர்டு தான் ஃபாதர் சன்னுக்கு சொல்லும் போது நான் உம்மை ஜெனிப்பித்தேன்கிறார்ல, அதான் இந்த வேர்டு தான் பிகாட்டன். சோ எகனேசா என் எதுல? இன் டாய்ஸ் டெஸ்மாய்ஸ், இன் மை செயின்ஸ். நான் இம்ப்ரிசன்ல இருக்கும்போது, when I was in jail, prison, I gave birth to a son, to a child whose name is Onesimus. You understand now how he is relating with Onesimus? He didn't say he accepted Jesus Christ, through me. Like that we used to say. Even I say, நான் கூட தான் சொல்லுவேன், அவர் என்னுடைய செய்தியை ஒரு நாள் கேட்டு இயேசு அந்த தம்பி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஐ நெவர் சே ஐ கேவ் பர்த் டு ஹிம்னு சொல்ல மாட்டேன். என்ன ஒரு ஓனர்ஷிப் பாத்தீங்களா? ஹவு பால் ஓன்ஸ் ஒனேசிமஸ். பியூட்டிஃபுல் வேர்ஸ்ல. See, this is what I say. Building relationship, honoring people, respecting people. உறவுகளை மேம்படுத்துவது, வளப்படுத்துவது, உயர்த்தி வைப்பது மற்றவர்களை. இது ரொம்ப நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னங்க எடுத்துட்டு போறோம் சொல்லுங்க? when we breath last, கடைசியா மூச்சு விடும்போது என்னத்தை எடுத்துட்டு போறோம்? as long as we are in the world, let us learn from Paul humility, uplifting others. எவ்வளவு சொந்தம் கொண்டாரு பாத்தீங்களா? அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒரு சூப்பரா எழுதுவார். 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, என் பிரியமே, பிரியமானவர்களே, என் கிரீடம்னு எழுதுவார். யூ ஆர் மை கிரவுன் எழுதுவார். இப்படியே நிலைத்திருங்கள்னு சொல்லி. சோ அதர்ஸ், பாலுக்கு மற்றவங்க யார் தெரியுமா? கிரவுன். தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறன்னு சொல்லுவோம் தெரியுமா? அவர் தன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடல. மத்தவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. தாராளமா நம்ம இப்படி செய்யணும். சரியா? சோ அததான் நம்ம verse 10ல வாசிக்கிறோம். his name is Onesimus. அடுத்தது கிரீக்ல போட்டிருக்கு பாருங்க. to my bonds desmois, என்னுடைய பாண்ட்ஸ்ல நான் I gave birth Onesimus. இப்பதான் his name is being introduced. ஆக்சுவலா இருக்கிறது 25வது வசனம். 10வது வசனத்துலதான் ஒனேசிமஸ் சீன்ல வரார். Onesimus has come to the scene now. Actually the whole letter is written for Onesimus. So but இப்பதான் இங்க வராரு Onesimus. So verse 10 முடிஞ்சிருச்சு. Let me read it in English and Tamil. சரியா? I am appealing, or I am appealing னு சொல்லலாம், I appeal னு சொல்லலாம், to you for my child. டெக்னாங்கிறாரு. Onesimus சன்னு சொல்லல, சைல்ட தான் பெற்றெடுக்க முடியும். whose father I have become அப்படிங்கிறார். whose father I have become, or I gave birth him during my imprisonment. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். நான் பெற்ற என் குழந்தைக்காக போட்டிருக்கு. ஆக்சுவலா சன்னு போடல, ஹுயாஸ்ன்னு போடல, டெக்னான்னு போட்டிருக்கு. என் பிள்ளைக்காக போட்டிருக்கணும் தமிழ்ல. மன்றாடுகிறேன். அருமையான வேர்டு மன்றாடுகிறேன். beseech, parakaleo. Right. I think verse 10 is clear. Shall we go to verse 11? If you have any questions, please keep it. I'll give you time.
time கொடுக்குறேன். We'll go to verse 11. If you want to add anything also, you are welcome after completing verse 11. Okay, we'll go to verse 11. 11வது வசனத்துக்கு போலாம். Anything verse 10 I want to emphasize? I think all the words I have emphasized. Okay, verse 11. Let me read it in Greek. Ton pote. Okay, once. Okay, once saw you akreston. Alpha is, whenever alpha is used, it is opposite. Okay, kreston, akreston. Kreston means useful. Akreston means useless. Once useless. Okay, once he was useless. முன்னாடி பிரயோஜனம் இல்லாதவன், தமிழ்ல போட்டிருக்கு பாத்துங்க, முன்னே அவன், ஓகே, உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். கிரீக்ல ட்ரான் பொட்டேட்டே சாய், சாய்னா யூ. ஓகே, he was useless to you before. ஓகே, போட்டேனா ஒன்ஸ், முன்னாடி. ஓகே, முன்னாடி உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், he was useless. And what is the word which is given for akretas? Useless. இன்னொரு வேர்டு வந்து unserviceable. நோட் பண்ணுங்க. The another word is unserviceable. ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லை. ஓகே, யூஸ்லெஸ்ஸா இருந்தான். ஏன்? பிகாஸ் ஹி தீவ்டு ஃப்ரம் யூ. உன்கிட்ட திருடிட்டான், உனக்கு யூஸ்லெஸ்ஸா, உனக்கு வந்து ட்ரெச்சரி பண்ணிட்டான். ஓகே, யூஸ்லெஸ்ஸா இருந்தான். பட் அடுத்த கிரீக் வேர்டை பாருங்க, நுனி. நுனி மீன்ஸ் நவ், டே. பட் நவ், அந்த டே ரொம்ப முக்கியம். பார்ட்டிகிள் தான், சின்ன பார்ட்டிகிள் தான், பட் வந்து டிவிஷனை காட்டுறது. யூஸ்லெஸ் பட் நவ். பட் நவ் டிரான்சிஷன். இப்ப சாய் டு யூ, காய், எமோய் அண்ட் மீ. இப்ப உமக்கும் எனக்கும் யூக்கரிஸ்டான். இந்த யூன்னு வந்தாலே வெல்லுன்னு அர்த்தம், குட்னு அர்த்தம். யூ. ஓகே, யூக்கரிஸ்டான்னா, ஓகே, யூகேரஸ்டான். யூகேரஸ்டான்னா யூஸ்ஃபுல். ஓகே, let me read the explanation given euchariston. Euchariston, the word is useful, serviceable, profitable. Okay, perhaps a word play on the Latin name Onesimus. Onesimusங்கிறது வந்து Latin word. Okay, it is a Latin word, Latin மொழி. இதுக்கு மீனிங் வந்து யூஸ்ஃபுல்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரி நேம் ஹேஸ் இட்ஸ் ஓன் மீனிங். சரியா? ஸோ அதனால ஒனேசிமஸ்னா யூஸ்ஃபுல், விச் இஸ் எ லாட்டின் நேம். ஓகே, ஸோ யூக்கரிஸ்டான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, யூகேரஸ்டான். ஸோ verse 11 is over. Verse 11 talks about Onesimus past life as useless, present life as useful. முன்னாடி வந்து உமக்கு தான் பிரயோஜனம் இல்லாம இருந்தான், ஆனா இப்ப பாத்துக்கடா உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லவன். Now Paul is slowly opening up the, okay, his advocacy. இப்ப லேசா ஓபன் பண்றாரு. ஓகே, இப்ப என்னன்னா his agenda is sending back Onesimus to Philemon. அதை இப்பதான் லேசா ஓபன் பண்றாரு. ஓகே, அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லானவன் சொல்லி. So verse 10 and 11. Okay, let me stop here. Please respond and reflect. This time is for you. கொஞ்ச நேரம், ஒரு few minutes. Okay, before we go to verse 12. Now the time is yours. What do you think about these two verses, and particularly about Apostle Paul? பவுலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒனேசிமஸ் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதம், ரிலேட் பண்ற விதம், இன்னொன்னு ஒனேசிமஸ் பத்தி சொல்ற விதம். Can you respond? It talks about Paul's ministry even while he was imprisoned. Wonderful. So Paul did not develop a negative attitude when he was in prison. He was completely positive and also progressive, and continued to be fire for the Lord in proclaiming the gospel. Good. அங்கேயும் போய் he is leading people to Christ, people to faith. Okay, anybody wants to talk? Wherever. So thank you. We'll go to verse 11. If anybody wants to share, please you can hold on. I'll go to verse 12. Hon, pempo means send. Here anapemsha, cha, that is actually future. Aorist, I sent back. Okay,
Anapemsha means send back. Pempo means send. So I sent back. Whom I sent back. So Paul says to Philemon, Philemon, I am sending back. That means I am returning. Onesimus. Why? He was with you already. Now I am returning. Sent back. That is the word. Soy to you. Okay. So now I sent back to you. Aorist. Send back to you. Send him outward. Okay. I send him. Send him back to you. That is the right translation. I send him back to you. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? நான் அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். ஆக்சுவலா திருப்பி அனுப்புகிறேன்னு தமிழ்ல போடணும். சரியா? பாஸ்டர் கேட்டுக்கிட்டதுனால நான் தமிழ்ல சொல்றேன். நான் அவனை உம்மிடத்திலே மறுபடியும் அனுப்புகிறேன்னு போடணும். ஏன்னா சென்ட் பேக்னு வருது. அனுப்புகிறேன் கிடையாது. திருப்ப அனுப்புகிறேன். சரி, அதனாலதான் தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வீக்னஸ். சரியா? தமிழ்ல சில பலவீனங்கள்லாம் இருக்கும் எக்ஸ்பிரஷன்ல. தட் இஸ் வை வி நீட் டு கோ டு இங்கிலீஷ் ஆர் இட்ஸ் ஒரிஜினல். ஓகே, டெம்போன்னு போட்டிருந்தா சென்ட்னு போடலாம். பட் இங்க வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு சேர்ந்தா எஃபெக்ட் அதிகமாகும். சரியா? ஸோ ஆனா டெம்சா சாய் அவுட்டோன் அனுப்புறேன். ட்ரூட் திஸ் எஸ்டின் சா ஹேமா திஸ் இஸ் மை ஓகே ஸ்பிளாங்ஷா ஸ்பிளாங்க்னா நேற்று சொன்னல ஸ்பிளீன்னு சொன்னி ஹார்ட்னு சொல்லி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, இன்வர்ட் பார்ட்ஸ் ஹார்ட். ஸோ என் இருதயம் போல் இருக்கிற அவனை. ஓகே, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை. தமிழ்ல உள்ளம்னு போட்டிருக்கு, இங்க வந்து ஹார்ட் ஸ்பாங்க்லாக். ஓகே, அப்படின்னா ஹார்ட். ஸோ என் இருதயம் போல இருக்கிற அவனை நான் உம்மிடத்துல அனுப்புறேன். ஸோ ஹூ இஸ் ஒனேசிமஸ் நவ்? பால்ஸ் ஹார்ட். என்னங்க, எந்த லெவலுக்கு போகிறாரு பாருங்க. பால் ஹேஸ் கான் டு த எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலா ஒரு லவ்வர்ஸ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. லவ் பண்ணும்போது பேசுவாங்க தெரியுமா? யூ ஆர் மை ஹார்ட், ஸ்வீட் ஹார்ட், இதெல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா? பேசுவாங்க, டயலாக் எல்லாம் பேசுவாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அந்த லவ்வர்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஐ ஆம் சென்டிங் பேக் டு ஹிம், ஹி இஸ் லைக் மை ஹார்ட், என் உள்ளம் போல் இருக்கிற அப்படிங்கிற. எந்த லெவல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்லேவுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளவு சிக்னிபிகண்டா அவனை வந்து கன்சிடர் பண்றாருன்னா நம்மலாம் ரொம்ப கத்துக்கணுங்க. ஆக்சுவலி ஐ ஃபீல் அஷேம்டு. ஓகே, ஸோ நம்மளோட ஆட்டிடியூட தான் ரொம்ப மாறும். we need to change our attitude. Okay, so whom verse 13, 10 11 12 13, almost 10 11 12 13 4 verses பார்த்திருக்கோம். ஓகே, பார்த்து முடிச்சா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். I'll explain 13 and then give you time, you can interact. Okay, verse 13, phone ego, whom I, ego means I, bulomi. ஓகே, பூலோமைனா டிசையர், ஐ டிசையர், ஐ விஷ். இங்க பாத்தீங்கன்னா எபலோமேன்னு போட்டிருக்கு, ஏரிஸ்ட். ஐ வாஸ் டிசையரிங். ஓகே, ஏரிஸ்ட். ஸோ ஐ வாஸ் டிசையரிங், இல்லாட்டினா ஐ டிசைடு. எனக்கு வந்து வாஞ்ச இருந்துச்சு. என்ன வாஞ்ச? வித் இமௌட்டான். இமௌட்டான்னா மை செல்ஃப், வித் மை செல்ஃப் ஐ வாஸ் டிசையரிங். வெர்பு எங்க இருக்கு பாருங்க, வெர்பு கட்டேக்கை, எயின் எண்டிங். எயின்னால இன்ஃபினிட்டிவ், கட்டேக்கைன்னா டு கீப். ஐ வாஸ் டிசையரிங் டு கீப் ஹிம் மை செல்ஃப், வித் மை செல்ஃப். என்னோடையே அவனை வச்சுக்கலான்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. யார? ஒனேசிமஸ். ஸோ பால் வாஸ் எக்ஸ்பிரஸிங் his wish, his desire, that I was desiring in fact to keep Onesimus with me. Yeah, because he was my helper now, he was my co-worker, he was my son, he was my child. அவனை என்னோட வச்சுக்கலாம். Paul, if Paul thought, he could have definitely kept வச்சுக்கலாம். He had an authority. So he says I was desiring. எதுக்காக? ஹீனா ஹூப்பேர், so that on behalf of you, so சாய் டயாக்கெனே, he might serve me. டயகோனாஸ் அப்படின்னா சர்வன்ட்னு அர்த்தம். ஓகே, அந்த ஹீனா வந்தாலே உங்களுக்கு சொன்ன மைட் அப்படின்னு வரும். ஸோ ஹீனா ஆன் பிகாஃப் ஆஃப் யூ he might serve me. ஏன்னா ஆக்சுவலா he belonged to you originally. ஏன்னா he was your slave. ஸ்லேவ்னா கம்ப்ளீட்லி அவருக்கு தான் அடிமை.
உங்களுக்குரியவன் தான், பட் நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு he might serve me டயக்கோனா, எனக்கு அவன் சர்வ் பண்றதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் டாய்ஸ் டெஸ்மாய்ஸ் என்னுடைய பாண்ட்ல, ஓகே, என்னுடைய இப்ப இருக்கிற இம்ப்ரெசன்மெண்ட்ல ஐ வாஸ் பிளானிங். நாங்க பாருங்க, தமிழ்ல வாசிக்கிறேன், அவனை என்னோட இடத்துக்கு அனுப்புகிறேன், அவன் என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள்ல போட்டிருக்கு. சுவிசேஷத்து நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். அந்த அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாஸ் டிசைரிங் டு கீப் ஒனேசிமஸ் வித் மீ, ஓகே, இன் மை பாண்ட்ஸ். இன்னொன்னு அவன் என்ன பண்றான்னா, என்னுடைய பாண்ட்ஸ் ஆஃப் த காஸ்பல்ல டெஸ்மாய்ஸ் டு யாங்கலியா பாண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த காஸ்பல். இப்ப சொல்றாரு பாருங்க, பிகாஸ் ஆஃப் த காஸ்பல் ஐ am in bonds and he is really useful to me. I wanted to keep, okay, him with me who belong to you, because you know about slave. Definitely Philemon must have paid the price and bought Onesimus. You know the slave trade, slave market. Okay, if you read Ephesians chapter 1, it is there. So அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அனபான் போட்டிருக்கு, முத்திரை. ஓகே, ஸோ முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், சீல். ஸோ இவனை வாங்கி காதல ஓட்ட போட்டிருப்பாங்க. ஓகே, டெஃபினட்டா போட்டு அடிமை. ஸோ ஹி கம்ப்ளீட்லி பிலாங் டு ஒனேசிமஸ், கம்ப்ளீட்லி பிலாங் டு Philemon. So now Paul is telling on behalf of the gospel, okay, even in the bonds, he is serving me. I wanted to keep him continuously, but I don't want. I want to send him back to you. Okay, with this I'll stop. Tomorrow we'll see from verse 14 onwards. நம்மள வந்து பிதாட்ட கொண்டு போறதுக்கு அவர் எவ்வளவு இல்ல நமக்காக அக்கறை, அன்பு எவ்வளவு எடுத்திருக்காரு பாத்தீங்களா? இதுக்காக உண்மையுமே நம்ம என்ன பண்ணணும்? We need to give thanks to Jesus. And we need to really thank the Father who accepted us back. பாவத்துல போயிருந்தோம் தெரியுமா? ஒரு காலத்துல ஆண்டவரோட தான் இருந்தோம், படைப்புல அவரோட தான் இருந்தோம், பட் பாவத்தினால பிரிஞ்சு போயிட்டோம். இப்ப ஜீசஸ் இஸ் சென்டிங் அஸ் பேக் டு த ஃபாதர். சரியா? நம்மள மறுபடியும் அனுப்புறாரு. அண்ட் ஃபாதர் வாஸ் வில்லிங் டு அக்செப்ட் அஸ். அதான் பியூட்டி. இல்ல நீயே வச்சுக்கன்னு திருப்பி அனுப்பல. சரியா? திருப்பியும் இங்க வந்து Philemon வந்து ஒனேசிமஸ் திருப்பி பவுலுக்கிட்டே அனுப்புற மாதிரி இல்லை. எப்பா உன்கிட்ட இருந்தா சூப்பரா காசு பண்ணலாம், நல்லா பண்ணுவாப்பா, ட்ரெயின் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பல. ஓகே, so you see the typology. Okay, so this should really encourage us to worship God the Father, God the Son, okay, and also empowered by the Holy Spirit. And in the sensitivity la, it is the Holy Spirit of God who gives us. Okay va? Right, so wonderful verses. Every word is important. I send him back. என்னுடைய மகன், நான் பெற்றெடுத்த மகன், I wanted to keep, I have authority to keep it with me. He is useful to me, but I don't want. Okay, what attitude pa. So anyway, time is going to get over. So time முடிய போகுது. So thank you friends, God bless you.